மாணிக்கம் வேலைக்கு வந்தது தங்கமேலுக்கு தான் பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்த போது தங்கமேலோட வாழ்க்கையவே கெடுக்க போதுன்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. இங்க மாணிக்கம் பாண்டியன் கிட்ட வேலை கேட்டு வந்தது மட்டும் இல்லாம வந்த இடத்துல ஒழுங்கா வேலையும் பார்க்காம ஏதோ அவரோட கடை மாதிரியும் அவரு கஷ்டப்பட்டு இந்த கடையை உருவாக்குன மாதிரியும் அவ்வளவு அசால்ட்டா கடைக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. வர்ற கஸ்டமர்கிட்ட உட்கார்ந்து கதை பேசுறது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு வேலை கூட பார்க்காம ரொம்பவுமே கோமாளித்தனமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பாண்டியன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி சம்பந்தி தானே, அவருக்கும் வயசாயிருச்சு, பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, இப்பதானே புதுசா வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு எதுவுமே சொல்லாம இருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவரு ஒரு படி மேல போய் பாண்டியன் போனதுக்கு அப்புறம் பாண்டியனோட கல்லாலேயே போய் உட்கார்ந்துறாரு. அப்பதான் சரவணன் இருந்துட்டு நீங்க ஏன் கல்லால உட்கார்ந்துருக்கீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல எந்திரிங்க அப்படின்னு சொன்ன உடனே மாணிக்கம் இருந்துட்டு ரொம்பவுமே தெனாவிட்டா என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க உட்கார்ந்தாதான் நல்ல எசவா இருக்கு, அங்கெல்லாம் இருந்தா ரொம்ப வெக்கையா இருக்கு மாப்ள, உங்க அப்பாட்ட சொல்லி ஏசி மாட்ட சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா பேசுறது மட்டும் இல்லாம கடையில இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடுறது, அப்படி இப்படின்னு ரொம்பவுமே அசால்ட்டாவும் கோமாளித்தனமாவும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு பழனிவேல் கிட்ட வரும்போது சூடா டீ வாங்கிட்டு வா, வடை ஏதாச்சும் போட்டு இருந்தாங்கனாலும் வாங்கிட்டு வா, ஆறுறதுங்குள்ளாட்டி வேமா கொண்டு வந்துரு அப்படின்னு ஏதோ பெருசா ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. வேலை கிட்ட வந்தவருக்கு எதுக்கு இவ்வளவு கொழுப்புன்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்படி மட்டுமா பண்ணாரு, சரவணன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் கல்லால இருந்து ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்து பாக்கெட்லயும் வச்சுக்கிட்டாரு. யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ரொம்பவுமே அசால்ட்டாவும் இருக்காரு. அதுவும் இல்லாம பாண்டியன் வந்ததுக்கு அப்புறம் மணி 6 ஆன உடனே சம்பந்தி நான் வீட்டுக்கு கிளம்பவா, வீட்டுல பாக்கியம் வேற பாவம், மணி வேற ரொம்ப நேரம் ஆயிருச்சு, அதனால நான் வீட்டுக்கு கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்க சரிங்க சம்பந்தி நீங்க பாத்துட்டு வாங்க நாளைக்கு காலையில வந்துருங்க அப்படின்னு பாண்டியன் அசால்ட்டா சொல்லிடுறாரு. அப்பதான் சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட பா இவரு நம்ம கடைக்கு தேவைப்படுவாரா, சத்தியமா அவர் நம்ம கடைக்கு செட் ஆக மாட்டாருப்பா, பாருங்க 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாரு, காலையில இருந்து ஒரு வேலை கூட பாக்கல, அங்க எங்கன்னு சுத்திட்டு இருந்தாரு, அதை இதன் எடுத்து தின்னுட்டு இருந்தாரு, இவர் நம்ம கடைக்கு தேவைதானே அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் பாண்டியன் இலை உர்ரா அவரே பாவம் வேற வழி இல்லாம இங்கதான் வேலை கேட்டு வந்திருக்காரு, பாவம் என்ன பண்ணுவாரு, இப்பதானே முதல் நாள் வேலைக்கு வந்திருக்காரு, ஒரு நாள் வந்து போட்டுண்டா அப்படியே கடையெல்லாம் பாக்கட்டும், அவரு என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சு பாருல, அதுக்கப்புறம் அவரே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ இது சரியா படலப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. மாணிக்கமும் ரொம்பவுமே சந்தோஷமா அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போய் பாக்கியத்திட்ட கொடுத்துட்டு இந்த இன்னைக்கு வேலை பார்த்ததுக்கான சம்பளம் அப்படின்னு சொல்ல யோ என்னையா ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கே 500 ரூபாய் தந்துட்டாரு அவரு, பெரிய கடையா தான் இருக்கும் போல, பரவாயில்லையா எங்கிட்ட நம்ம கடன் எல்லாம் தீந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க மாணிக்கம் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து உடம்பெல்லாம் முடியாத மாதிரி ஆக்சனை போட்டது மட்டும் இல்லாம தான் சம்பாரிச்சிட்டு வந்த காசுன்னு பொய்யும் சொல்றாரு. அத பாக்கியமும் நம்பிட்டு இருக்காங்க. கல்லால இருந்து எடுத்த காசுன்னு பாக்கியமுக்கு தெரிய வந்தா அடுத்த நாள் எடுக்க வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா மாணிக்கம் டெய்லி இந்த மாதிரி எடுத்த யாருக்கு தான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உட்கார்ந்து கணக்கெல்லாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க பாண்டியனுக்கு 500 ரூபாய் குறையுதுன்றது தெரிய வருது. 500 ரூபாய் கணக்குல குறையுது என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கு எதுவும் தெரியலையப்பா, கணக்கு கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு அவங்களும் குழம்பி போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில மாணிக்கம் வேலைக்கு வரும்போது பாண்டியன் சரவணனையும் பழனி வேலைக்கு கூப்பிட்டு வச்சு இன்னைக்காச்சும் கணக்கு கரெக்டா இருக்கணும், நேத்தே 500 ரூபாய் கம்மியா இருந்தது, இன்னைக்கு மட்டும் கணக்கு குறைஞ்சதுன்னு வை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட இதனால மாணிக்கம் கொஞ்சம் பயப்படுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல பணத்தை எடுப்போம், சம்மதிக்கு நம்ம மேல சந்தேகம்லாம் வராது அப்படின்னு சொல்லி எடுக்க போறப்போ கரெக்டா சரவணன் பாத்துறாரு. மாமா மாமன் மரியாதையா கூப்பிட்டு இருந்தவரு மாணிக்கத்தோட செயலை பார்த்துட்டு யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, பாவம்னு வேலைக்கு வச்சா கல்லாலேயே கை வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கையும் களவுமா பிடிச்சு திட்டி விட்டுறாரு. அதனால மாணிக்கத்தோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மாணிக்கத்தை வேலைக்கே வர வைக்க கூடாது. அதனால அவர் பண்ற தப்ப கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு அவரை கடையை விட்டு துரத்தி விட்டா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.